அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலையை தேர்ந்ததுக்காக நான் சோதரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசந்த பார்க்கலாம் ஆகுமான ஜெபிப்பா. சோதர ஆண்டவரை சோதிக்கிறோம். குருவிடமே நன்றி ஐயா. இந்த மனமீழ்ச்சி நல்ல வசந்த பார்க்க போறீங்களா? ஆசீர்வதிங்க. கேட்கிறவனுக்கு போதிக்கிற ஆசீர்வதிங்க. மரத்தை வழிபடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நீதிமொழிகள் ஆசிரியர் விதமா சொல்றாரு, ஒரு குணம் ஒரு ஸ்திரீக்கு இருந்துச்சு அப்படின்னா அது முத்துக்களை பார்க்கிலும் ரொம்ப அதிகம்னு சொல்றாரு. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? முதல்ல கண்டுபிடிக்கணுமா? கல்யாணம் முடிக்குமே எல்லாரும் பார்க்குறாங்க, பார்க்க அழகா இருக்கணும், படிச்சிருக்கணும், அவ்வளோதான். திருப்பி யாரெல்லாம் லவ் மேரேஜ் பண்ணுறாங்களோ அவங்க தான் நிறைய டிவோர்ஸில் போய் நிற்காங்கன்னு ஆய்வு சொல்லுது. இதே நீதிமொழிகள் அதுதான் சொல்றாரு. இப்போ 31:10 சொல்றாரு, குணசாலி ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அதே நீதிமொழிகள் 31:30 வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்பட ஸ்திரியே புகழப்படுவார். ரொம்ப அழகா இருக்காங்க, ஆனா அவங்கள்ட்ட தெய்வ பயம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வீண் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப மறுபடியும் நம்ம அதே 10ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, அவளை கண்டுபிடிக்கணுமா? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவங்க டவுரி தாராங்களோ இல்லையோ, ஆனா அவங்களோட குணம் இருந்துச்சுன்னா போதும், அதை வச்சு நம்ம அந்த குடும்பத்தை ரன் பண்ணலாம் அப்படின்னு நீதிமொழிகள் ஆசிரியர் சொல்லிட்டு போறாரு. கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் வசனத்துல, அவன் புருஷனுடைய இருதயம், கல்யாணம் முடிஞ்சிட்டு குணசாலியான ஸ்திரியை தேடி கல்யாணம் முடிச்சாச்சு. ஆனா அப்படிப்பட்ட ஸ்திரியை அவன் அந்த புருஷன் என்ன செய்வான்? அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீ ஒரு குடும்பத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்க வசதியா இருப்பாங்க. ஒருவேளை மட்டும் லேட் ஆகலாம், ஆனா அந்த ஸ்திரியை புருஷன் நம்புவாங்களாம், சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு நீதிமொழியில் சொல்லிட்டு போறாரு. அதே 12ஆம் வசனத்தை நம்ம நீதிமொழி 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை எல்லாம் நன்மையே செய்கிறார். ஒரு நல்ல குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு நன்மை செய்வாங்க அப்படின்னு நீதிமொழியில் சொல்லிட்டு போறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல இப்ப ஸ்திரீ இருக்காங்கன்னு பார்த்து நம்ம அவங்களை கனம் பண்ணலாம், அவங்கள்ட்ட அன்பா இருக்கலாம். இவராதான் சொல்லுதார், அந்த ஸ்திரியை நம்ம கண்டுபிடிக்கணுமா? சும்மா இப்ப வரமாட்டாங்க. கண்டுபிடிப்பவன் யார்? விசேஷமானவங்க தான் அதை கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது இவர் சொல்லிட்டு போறாரு. அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்கன்னு அவர் சொல்லிட்டு போறாரு. ஆட்டு மயிரை சணல் அவங்களாம் சுறுசுறுப்பா இருப்பாங்களாம், உற்சாகத்தோடே வேலை செய்கிற அந்த குணசாலியான ஸ்திரீ உற்சாகமா வேலை செய்வாங்க அப்படின்னு 13ஆம் வசனம் சொல்லுது. அந்த ஸ்திரீ எப்படி இருப்பாங்க அப்படின்னு 14ஆம் வசனம் சொல்லுது. அவள் 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 14ஆம் வசனத்தில், அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வரலாம். மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா வேலை செஞ்சாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, அவங்க ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்க சமையல் வேலையிலோ, வீடு கிளீன் பண்றதுலையோ, வேலையிலோ அவங்க வேலையிலும் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு நீதிமன்ற ஆசிரியர் சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நேரம் தூங்குதவங்க குணசாலியான ஸ்திரீன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீதிமன்ற ஆசிரியர் விதமா சொல்லிட்டு போறாரு. 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை, இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க. ஒருவேளை காலையில எந்திரிச்சு திரும்பி மத்தியானம் படுக்கலாம். ஏன்னா இவர் சொல்லிட்டு போறாங்க, அதிகாலையில் திரும்ப கண்டனவான இயேசு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீ இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா காலையில எந்திப்பாங்க. 10 மணி நேரம் 12 மணி தூங்க மாட்டாங்க. அப்படி தூங்கினா சோம்பலின் ஆவி இந்த உலகத்துல நிறைய ஆவிகள் இருக்கு. சோம்பலின் ஆவி, அசுத்தாவி, பொய்யின் ஆவி, கலகத்தின் ஆவி. அப்போ ஒரு ஸ்திரீ இருட்டோட எந்திரிச்சாங்க அப்படின்னா அவங்க குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம்.
அப்படி எந்திக்கலாம் நம்ம எந்திக்க சொல்லணும். காலையில் வேலையை பார்த்து திரும்பி மத்தியானம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். அப்ப இவர் சொல்றாரு நீதிமொழிகள் 31 இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலை காரியங்களுக்கு படி அளக்கிறார் அப்படின்னு நிறைய அங்க 16, 17 சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது, அந்த குடும்பம் ஒரு வீட்டுல குணசாலை ஸ்திரீ தான் அந்த குடும்பம் செழிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு போறார். ரத்தின கம்பளை தனக்கு உண்டு பண்ணுகிறார், மெல்லிய புடவையும் ரத்தாபுரம் அவள் உடுப்பாங்க. வசதியா இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை வசதி சீக்கிரம் வரல, லேட்டா வரல. ஆனா பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, துன்பங்களோடு கூடிய நூறத்தனையான பலன் தருவார் அப்படின்னு. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவர் நம்புதவங்களுக்கு நூறத்தனையான பலன் தருவார். அப்ப இங்கே இந்த சிறிய பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இவங்க ரொம்ப வசதியா இருப்பாங்க. ரத்னா 22 வசனம் 31 நீதிமொழிகளை பார்த்தோம் அப்படின்னா, ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. வசதியா இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. வசதியை தேடனா இப்படி ஒரு நல்ல குணசாலியான சிறிய தேடினாலே போதும் நம்மளுக்கு வசதி வந்துடும் அப்படின்னு நீதிமொழிகள் ஆசிரியர் சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வசதி, பேரு, புகழ், படிப்பு இப்படியே நினைச்சு போறாங்க. கடைசியில போனோம் அப்படின்னா அது வீட்டுல சமாதானம். வெளியில பார்க்க இயேசு கிறிஸ்து மரத்தை பார்த்தார், வெளியில பச்சையாக உள்ள ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில குணசாலியான சிறிய பத்தி நீதிமன்ற ஆசிரியர் சொல்லிட்டு போறாரு. இந்த வசனத்தை கூட நம்ம வச்சு நம்ம வீட்டுக்காரங்கிட்ட வச்சு சொல்லிட்டே இருக்கலாம். குணசாலி ஸ்திரீ இப்படி இருக்காங்கன்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் 27 சொல்லப்பட்டிருக்குது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்குது என்று கண்ணோக்கமா இருக்கலாம். சோம்பேறியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோம்பலா இருக்கிறவங்க தூங்கி விடப்படும். எப்ப தூங்கிட்டே இருப்பாங்க. அவங்க குணசாலியா இருக்க முடியாது. குணசாலியா இருந்தா எப்பவும் தூங்க முடியாது. ஏன்னா காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குணசாலியா சரி சோம்பலா இருக்க மாட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது. சோம்பல்னா என்னது? நம்ம வேலையை சரியா செய்யாம இருக்கிறது. நம்ம ஸ்லோல செஞ்சாலும் ஃபாஸ்டா செஞ்சாலும் நம்மளுடைய வீட்டு காரியங்கள் சரியா செய்யணும், ஆபீஸ்ல வேலையை சரியா செய்யணும், டிராவல்ல சரியா போகணும். அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த நீதிமொழிகள் 31 சொல்லப்பட்டிருக்கு குணசாலியான ஸ்திரீ. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பிள்ளைகள் அப்பேற்பட்ட அம்மாவை புகழ் வாங்கலாம். 28 வசனம் நீதிமொழி 31 அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்ததுண்டு, நீயும் அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். ஒரு குடும்பத்துல ஒரு குணசாலியான ஸ்திரீ 31 ஆணை பத்தி சொல்லப்படல, பெண்ணை பத்தி சொல்லப்படல. இருக்கிறதால சில போடுவாங்க, அதட்டுவாங்க. அப்படி இல்லாத ஒரு ஸ்திரியை பார்த்து இந்த பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, குணசாலியான ஸ்திரின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா புத்தியில ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தியில்லாத ஸ்திரீ வீட்டை இடித்து போடுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஸ்திரீ இருந்தாங்கன்னா இந்த வசனத்தை அவங்ககிட்ட சொல்லலாம். ஒருவேளை இந்த காரியம் நமக்கு இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம இந்த காரியத்தை எடுத்து சொல்லலாம். ரொம்ப நேரம் தூங்காதங்க, அந்த டைமுக்கு தூங்குங்க, டைமுக்கு எந்திங்க அப்படின்னு சொல்லலாம். பைபிள் சொல்லப்பட்டிருக்கு அதிகாலையில எந்திக்கணும்னு தெளிவா பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு நீங்க மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா குணசாலியான ஸ்திரீ ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்க இருக்க வீட்டுல வசதி கண்டிப்பா வரும். அது லேட்டா வந்தாலும் சரி முன்ன வந்தாலும் பைபிள் தெளிவா சொல்லுது குணசாலியான ஸ்திரீ இருந்ததுனால அங்க வசதி உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காலையிலே எந்திக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சோம்பலின் அப்பத்தை சாப்பிட முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லிட்டு குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் சொல்றாரு, ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு அழகு இருக்கோ இல்லையோ குணம் வேணும். குணம் இருந்தா அழகு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா அழகா இருந்து மதிக்காம இருந்து வீட்டு வேலை செய்யாம இருந்து என்ன பிரயோஜனம்? அழகை வச்சு நீங்க பைபிள் தெளிவா சொல்லி 31 சொல்லப்பட்டிருக்கு. 31 நீதிமொழிகள் 30 வசனம் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். அழகு வேணும், ஆனா அழகு அவங்களோட குணம் இருக்கணும். இங்க சொல்லப்பட்டிருக்கு சௌந்தரிய வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்பட ஸ்திரீயை புகழப்படுவான். குணசாலியான ஸ்திரீ யாரு அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க, புருஷனுக்கு கனம் பண்றவங்க, மரியாதை கொடுக்கணும், பயப்படக்கூடாது. ஆனா கர்த்தருக்கு பயப்படணும், தேவனுக்கு பயப்படணும்.
சங்கீதத்தில் சொல்லப்பட்டு கர்த்தருக்கு பயந்தவர் வழி நடக்கணும் எவனோ அவன் பாக்கியவான். அங்க எவனோங்கிற இடத்துல எவ்வளோன்னு நம்ம மாத்திக்கலாம். பைபிள்ல சில இடத்துல ஃபுல்லா மேல பத்தியே தான் சொல்லுவோம், நம்ம அதுல ஃபீமேலும் சேர்த்துக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ, கர்த்தருக்கு பயப்படுகிற புருஷன், அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவங்கள தேடி வருவாங்க, ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு பைபிள் தெளிவா சொல்லுது. அப்போ நம்ம பெண் பார்க்க போடும் பொழுது சௌந்தரியம் இருக்கணும், ஆனால் அவங்கள்ட்ட குணம் இருக்கணும் பார்க்கணும். அழகு இருக்கணும், அவங்கள்ட்ட குணம் இருக்கான்னு பார்க்கணும். குணம் இருந்தா முதியோர்ல கனம் பண்ணுவாங்க, தாழ்மை இருக்கும். அப்ப தாழ்மை இருக்குன்ற குணம் இருக்கும், குணம் இருக்கிறவங்க தாழ்மை இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்தோம், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுது பெரிய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை நீங்க மேரேஜ் ஆகாம பேச்சலா இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை வச்சு நீங்க பெண் பாருங்க. குணசாலியான ஸ்திரீ, குணசாலியான சகோதரி குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க, சமாதானமா இருக்கும், செழிப்பு இருக்கும். கடைசியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லப்படுங்க, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்கள் அவளை புகழ கடவுது. அந்த குணசாலியின் ஸ்திரீ என்ன பழக்க வழக்கம் நல்லது செய்யறாங்களோ அதை பெற்றுக்கொண்டவங்க அந்த ஸ்திரியை புகழுவாங்கன்னு பைபிள் சொல்லுது. அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவளுடைய செய்கைகள் வாசல்கள் அவளை புகழ கடவுது. அந்த ஸ்திரீ என்ன செய்யறாங்களோ அந்த கிரியைகள் அந்த ஸ்திரியவே புகழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த வருஷத்தை நீங்க பாருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்க வீட்டம்மா என்ன காரியங்கள் அவங்க இருக்காங்களோ இந்த வருஷத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க. தேவன் இந்த வருஷத்தை திருத்தி பாருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். சோதரா தேவனுக்கு துதிக்கிறோம். குணசாலி ஸ்திரியை கண்டுபிடிப்பவர் யார்? நீதிமன்றம் 31 சொல்லப்பட்டிருக்கீங்க. அப்படி குணசாலி ஸ்திரீ வீட்டுல இருந்தாங்க, செழிப்பு வரும், சுறுசுறுப்பா இருப்பாங்க, அவங்க புருஷனுக்கு நல்லதே நினைப்பாங்க பைபிள் சொல்லுங்க. கேட்கிற பிள்ளை குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இப்பேற்பட்ட நல்ல குணத்தால் ஆசீர்வதிங்க, அவங்களை ஆண்டவரை உயர்த்துங்க, தடைகளை மாற்றுங்க. இப்ப வியாதி வரும்போது இயேசு நாமத்தில் வெளியேறுவதாக கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.